சிபிஎஃப்சி ஜனநாயகன் படத்துக்கு வந்து பர்மிஷன் கொடுக்காம இருக்கிறதுக்கு திமுக காரணம் இல்லைன்னு நான் சொல்றேன். திமுக காரணம்னு சொன்னா அது லாஜிக்கே கிடையாது. ஃபாசிசத்தை ஒடுக்கணும்னா எங்க கூட நிக்கணும். பக்கத்துல கேரளால நீங்க கம்யூனிஸ்ட் இருக்கிறீங்க, காங்கிரஸ் இருக்கிறீங்க, ஒரு பிஜேபி எம்பி ஆகுறாரு. உங்களுக்கெல்லாம் என்ன துப்பு இருக்கு பிஜேபி எதிர்க்க? நாங்க இருக்கிறதெல்லாம் இங்க பிஜேபி வரல. இதுதான் திமுகவோட குரல். இவர்கள் அங்கம் வகித்த அந்த ஆட்சி காலத்தில் தான் குஜராத் இன படுகொலைகள் நடந்தது. 3000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் குஜராத் இன படுகொலைகளின் பொழுது நரேந்திர மோடியை ஆதரித்து நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பேசியது திமுக. சித்தாந்த ரீதியா ஆர்எஸ்எஸோட எதிரி என்பது காங்கிரஸ், ஆர்எஸ்எஸோட எதிரி என்பது கம்யூனிஸ்ட். அந்த வரிசையில் கடைசியில் தான் திமுக வரும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைனாலும் அவங்க நீடிப்பாங்க. ஆட்சி அதிகாரத்தில் சத்தியமாக ஸ்டாலின் பங்கு கொடுக்க மாட்டார். பங்கு கொடுக்கலன்னா அப்படின்னு நீடிப்பாங்க. நாங்கள் எங்கேயும் போயிட மாட்டோம். ஆஸ் அன் ஐடியாலஜி, சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ் திமுகவை ஈஸியாக சுருட்டி வாரி அக்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவ்வளோ பேசுகிறல்ல நீ வந்து ஆர்எஸ்எஸோட குரல் அப்படி இப்படிலாம் கழட்டி விட்டு போங்களேன் காங்கிரஸை. அவங்க தான் உங்களை தினமும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கல்ல. அந்த பெருந்தன்மை திமுகவுக்கு இருக்குன்ற. அது பெருந்தன்மை கிடையாது, பெருந்தன்மை அது பலவீனம். விஜயை எந்த விஷயத்தில் ஏன் ஆதரிச்சாலும் ஏன் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது? விஜய் வாழவே கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இன்னும் அது ஒன்று தான் சொல்லலை. திமுகவும் திமுகவை ஆதரிக்கக்கூடிய திமுக கைக்கூலிகளும் விஜய் ஏன் உயிரோடு இருக்காருன்னு இவனுங்க கேட்கல. சார் வணக்கம். சார் வணக்கம். அருள். அண்மையில் முன்னாள் எம்பி மரியாதைக்குரிய திரு எம் அப்துல்லா அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க தொடர்ச்சியாக அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆர்எஸ்எஸோடைய குரல் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதுக்கு கடும் எதிர்வினை ஆட்சி இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய எம்பியாக திகழக்கூடிய விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தான். இப்படிலாம் பேசக்கூடாது, நீங்கள் என்ன எங்களை போய் ஆர்எஸ்எஸ் காரங்களுடைய குரலாக ஒழிக்கிறன்றீங்க, நாங்கள் தாங்க உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறவங்க, நாங்கள் ஒன்றும் ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு வகிச்சுட்டு இருந்தவங்க கிடையாது, நாங்கள் உண்மையிலேயே அரசு எதிர்க்கிறவங்க நாங்கள் தான், ஆதி முதல் அந்த முறை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. கட்சிக்குள்ள இருக்க நிர்வாகிகள் மத்தியில் அது பேசப்பட்டாலுமே கூட இது ஒரு சலசலப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இதை? அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறது ஆர்எஸ்எஸ் குரல் என்பது ரொம்ப 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 தவறான அயோக்கியத்தனமான குரல். அதை யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா 99 ஏப்ரல்லேருந்து 2003 டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து வளமான இலாக்காக்களை வாங்கி பதவி சுகங்களை அனுபவித்த திமுகவை சார்ந்த அப்துல்லா பேசுகிறார். கேட்டால் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்ததுன்னு ஒரு கதை அளப்பார்கள். காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தப்போ கூட தன்னோட கோர் இஷ்யூஸ் எதையுமே வந்து பிஜேபி விட்டு கொடுக்கவில்லை. அதை விட முக்கியமாக இவர்கள் அங்கம் வகித்த அந்த ஆட்சி காலத்தில் தான் குஜராத் இன படுகொலைகள் நடந்தது. 3000 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் குஜராத் இன படுகொலைகளின் பொழுது நரேந்திர மோடியை ஆதரித்து நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பேசியது திமுக. வாஜ்பாய் அரசை அன்றைக்கு ஆதரித்து பேசியது திமுக. மோடி அரசை கண்டிக்க தவறிய மத்திய அரசு தன் கடமை தவறிவிட்டது என்று நம்பிக்கை வாக்கெடுப்புடன் கூடிய தீர்மானம் 2002 மே மாதம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த தீர்மானத்தின் மீது திமுக உறுப்பினர்கள் பேசிய பேச்சுக்களை இன்றைக்கு எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றாலும் சிலிர்த்து போவீர்கள். இதையெல்லாம் அப்துல்லா படித்து பார்க்க வேண்டும். குஜராத் இன படுகொலைகள் உச்சத்தில் இருக்கும்பொழுது 2002 பிப்ரவரி, ஐ திங்க் ஏப்ரல் என்று நினைக்கிறேன், அல்லது அது மார்ச்சாக இருக்கும். அன்றைய என்டிஏ கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் என்டிஏ தலைவர்கள், உறுப்பு கட்சிகள் தலைவர்கள் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் ஊர்வலம் அகமதாபாத் நகரில் நடைபெற்றது. அதாவது நரேந்திர மோடி அரசுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்லாமியர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில், அவருடைய வீடுகள் அவருடைய உடைமைகள் சூறையாடப்படப்பட்டிருந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் நரேந்திர மோடியை ஆதரித்து என்டிஏ கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் அகமதாபாத் நகரத்தில் நடைபெற்ற ஊர்வலத்தில் கலந்து கொண்ட முக்கியமான தலைவர்களில் ஊர்வலத்தின் முன்னால் நடந்து சென்ற தலைவர்களில் முக்கியமானவர்கள் நம்முடைய வைகோவும் எஸ்எஸ் பழனி மாணிக்கமும். ஓகே, தோழர் தியாக அவர்களை கேட்டால் அவர் சொல்லுவார். இந்த கேள்விகளுக்கெல்லாம் அம்மம் அப்துல்லா பதில் சொல்லிவிட்டு மாற்று கட்சியினரை பார்த்து இவர்கள் ஆர்எஸ்எஸின் குரல் என்று சொல்லலாம். ஆதாரங்களுடன் நான் சொல்லுகிறேன். நீங்கள் அதிகாரத்தில் இருந்தீங்களா இல்லையா? பிஜேபியோட குஜராத் இன படுகொலைகளின் உச்சத்தில் நரேந்திர மோடி அரசை கண்டித்து நாடாளுமன்றத்தில் வாஜ்பாய் அரசையும் கண்டித்து கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் ஆங்கிலத்தில் சொல்லுவதென்றால் வாய்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் மிக ஆக்ரோஷமாக மோடியையும் வாஜ்பாயையும் ஆதரித்து நாடாளுமன்றத்தில் பேசியது வைகோ மற்றும் திமுக தலைவர்கள். இது வரலாறு. இன்னைக்கு அதிகாரத்தை நான் இன்னொன்று கேட்குறேன், இதெல்லாம் கூட ஒரு பக்கத்தில் விட்டு பங்கு வேணும்னு கேட்பது எப்படி ஆர்எஸ்எஸோட குரலாம்? எப்ப கேக்குறீங்க? இன்னைக்கு இந்தியா வந்து மோசமான சூழல் இருக்கு. சட்டத்தை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும், பாசிசத்தை ஒடுக்கணும்னா
எங்க கூட நிக்கணும். பக்கத்துல கேரளால நீங்க கம்யூனிஸ்ட் இருக்கிறீங்க, காங்கிரஸ் இருக்கிறீங்க, ஒரு பிஜேபி எம்பி ஆகுறாரு. உங்களுக்கெல்லாம் என்ன துப்பு இருக்கு பிஜேபி எதிர்க்க? நாங்க இருக்கிறதெல்லாம் இங்க பிஜேபி வரல. இதுதான் திமுகவோட குரல். இந்த இடத்துல தான் வந்து இந்த யோகியர்களோட கடந்த கால வரலாறு பேச வேண்டியிருக்கு. 99லேருந்து 2003 வரைக்கும் அதிகாரத்தில் பங்கு வகித்தவர்களுடைய கடந்த கால வரலாறை மறந்துவிட்டு இன்றைய பேச்சுக்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இங்கே மக்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்கள். அது உங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்கு நன்றாக பயன்படுகிறது. அதனால நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறீர்கள் என்றும் சொல்லலாம். ஓகே, ரொம்ப முக்கியமான வார்த்தை சார். புரியுதா? பிஜேபி எதிர்ப்பு என்பது ஒரு கட்சிக்கு வந்து பாத்தியதை எழுதி கொடுக்கப்பட்ட விஷயம் அல்ல. இந்த 2099 2003 காலகட்டத்தோட திமுகவோட வரலாறை மறந்துவிட்டு இன்றைக்கு அவர்களுடைய பிஜேபி எதிர்ப்பை பார்ப்பது என்பது முட்டாள்தனமானது. நிறைய முரசொலி மாறன் என்பவர் 14 மாதங்கள் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் இருந்த பொழுது இலாக்கா இல்லாத அமைச்சராக வைத்திருந்தார் வாஜ்பாய். அந்த முரசொலி மாறன் இறந்த அவர் நவம்பர் 23ஆம் தேதி இறந்து போகிறார். டிசம்பர் 10ஆம் தேதி அது ஏன்னா 2004 தேர்தல் நெருங்குது. தேர்தலை வாஜ்பாய் முன்கூட்டியே நடத்த போகிறான்னு தெரிஞ்சிச்சு. பிஜேபி இந்தியா முழுவதும் அன்பாப்புலர் ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கலைஞருடைய சூட்சும மூளை இதை தெரிந்து கொண்டது. கரெக்டாக அது முடிஞ்ச 15ஆவது நாள் வெளியில் வராங்க. பிப்ரவரியில் சோனியா காந்தி வராங்க. அறிவாலயத்தில் கலைஞரும் சோனியா காந்தியும் கை கொடுக்குறாங்க. ஏப்ரல் மாதம் தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. மே மாதம் தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. அதிகாரத்துக்கு போகிறாங்க. கரெக்டாக 2004லேருந்து 2013 வரைக்கும் 9 வருஷம் அதிகாரத்தில் இருக்காங்க. 14 எலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோன்னா 13 கரெக்டாக 1 வருஷத்து மேலே வெளியில் வராங்க. அங்கே எப்படி வாஜ்பாயோட 5 வருஷம் இருந்துட்டு கடைசி 4 மாதத்துக்கு மேலே வெளியில் வந்தாங்களோ இங்கே கடைசி 1 வருஷத்து மேலே வெளியில் வந்தாங்க. இது இவருடைய வரலாறு. இன்னொன்று, சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸோட எதிரி என்பது காங்கிரஸ், ஆர்எஸ்எஸோட எதிரி என்பது கம்யூனிஸ்டுகள். அந்த வரிசையில் கடைசியில் தான் திமுக வரும். சித்தாந்த ரீதியாகவே நான் சொல்கிறேன். இவருடைய வரலாறையே சுதந்திரா கட்சியோட இருந்து அந்த காலத்தில் 67லேருந்து இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐடியாலஜிக்கலி இவங்க ஒன்றும் ஆர்எஸ்எஸை வந்து பிஜேபியோட பிரதான குறி கம்யூனிஸ்டுகள், ஆர்எஸ்எஸோட பிரதான எதிரிகள் கம்யூனிஸ்டுகள், அதற்கு பிறகு காங்கிரஸ். இவங்கெல்லாம் லிஸ்ட்லேயே கிடையாது. இவங்களெல்லாம் அவங்க வந்து ஏப்பம் விட்டுருவாங்க. தமிழ்நாட்டில் சார் ஆர்எஸ்எஸ் அன் ஐடியாலஜி, ஓகே, திராவிடியன் ஐடியாலஜியெல்லாம் அது ஏப்பம் விட்டுரும். அதோட பிரதான எதிரி வந்து கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் காங்கிரஸ் முக்து பாரத். அதனால தான் அவன் காங்கிரஸ் முக்து பாரத்னா டிஎம்கே முக்து பாரத்னு அவன் சொன்னானா? அஸ் அன் ஐடியாலஜி, சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ் திமுகவை ஈஸியாக சுருட்டி வாரி அக்கில் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர்கள் கடந்த காலத்தில் இவர்களோட வரலாறு என்னன்ற நான் அந்த கடந்த காலத்தை ஏன் கடந்து வர முடியாதுன்னா, அந்த கடந்த கால வரலாறு என்பது வெறும் அதிகாரத்திற்கானது மட்டுமல்ல. அதை தாண்டி அதிகாரத்துக்காக தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இறங்கி போகிறார்கள் என்றால் அவருடைய சித்தாந்தத்தின் பலவீனம் அது. கம்யூனிஸ்டுகள் போவாங்களா? என்னைக்காவது போவாங்களா? இல்லை, நான் உங்களுடைய விஷயத்தை நான் முழுமையாக உள்வாங்கிக்கிறேன். அட் த சேம் டைம் டிஎம்கேயோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது 4 ஆண்டுகளாக அமைதியாக இருப்பீங்க. எலெக்ஷன் கிட்ட வரும்போது அப்படியே ஆக்டிவ் பொலிட்டிஷியனாக மாறி ஒரு மிகப்பெரிய கட்சி மாதிரி நீங்களே உங்களை நினச்சிக்கிட்டு புதுசாக வந்த கட்சிகளை அப்படியே அங்கங்கே வருடி கொடுத்துக்கிட்டே நீங்கள் எங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் கேட்பீங்க, நான் உங்களுக்கு கொடுக்கணுமா இல்லைங்க அப்படிங்கிற ஒரு தோரணை ஒரு பெரிய கட்சிக்கு வரத்தானே சார் செய்யும். வரக்கூடாது. இது ஆணவம். நீ தனியாக நின்று ஜெயிக்கல. என்கிட்ட 3% ஓட்டு இருக்கலாம், ஆனால் ஏன் 3% இல்லைன்னா நீ ஜெயிக்க முடியாது. நான் சைபர், ஆனால் நீ 70 சீட்டுக்கு மேலே வாங்க மாட்டேன். காங்கிரஸ் இல்லாமல் என்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்கு சொல்லுங்கள்? ரெட்டை இலை என்ற ஒன்று களத்தில் இல்லாத, களத்துக்கு வந்த பிறகு 72ல் ரெட்டை இலை சிம்பல் வருது. இந்த 53 ஆண்டுகளில் ஒரே ஒரு தேர்தலில் ரெட்டை இலை முடக்கப்பட்டு சேவலும் ரெட்டப்புறாவும் ஜானகியும் ஜெயலலிதாவும் இருந்தப்போ மூப்பனார் தனியாக போய் 4 முனை போட்டியில் அவங்க ஜெயித்தாங்க. அது இல்லாமல் காங்கிரஸ் இல்லாமல் ஒரு தேர்தலில் கூட அவங்க ஜெயிச்சது கிடையாது. 71 தேர்தல் கூட காங்கிரஸோட திமுக நின்னதால் ஜெயிச்சது. இந்திரா காந்தி செய்த வரலாற்று பிழை. பார்லிமெண்ட்டும் அசம்பிளியும் ஒன்றா வரும்போது 10 சீட்டை மட்டும் வாங்கிக்கிட்டு அசம்பிளிக்கு 234 திமுக தார வைத்தாங்க. இன்றைய தலைமுறைக்கு அது தெரியாது. பிரஜா காங்கிரஸ்ன்ற கட்சி 10 சீட்டு ஜெயிச்சு அதுக்கு பிறகு எலெக்ஷனில் அதை காங்கிரஸோட மெர்ஜ் பண்ணி காங்கிரஸ் எம்எல்ஏவாக மாற்றுறாங்க. 71 தேர்தலில் இந்திரா காந்தி அசம்பிளி எலெக்ஷனில் 234 திமுக தாராவாத்தாங்கன்ற உண்மை இன்றைய தலைமுறையில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ காங்கிரஸோட அழிவு அன்றைக்கு ஆரம்பித்தது 71. அதுக்கு பிறகு 89 மூப்பனார் தனியாக போனார், ரெட்டை இலையில் ஜெயித்தாங்க. 2006 96 2006 மூப்பனாராலேயும் 96 2006 காங்கிரஸ் ஆலையும் அப்பயே 96 தானங்க ஜெயிச்சிங்க. நான் அதுதான் சொல்கிறேன். காங்கிரஸோட 3% இஸ் அ கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். சரி, இவ்வளோ பேசுகிறல நீ வந்து ஆர்எஸ்எஸோட குரல் அப்படி இப்படிலாம் கழட்டி விட்டு போங்களேன் காங்கிரஸை.
அவங்க தான் உங்களை தினமும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கல்ல. அந்த பெருந்தன்மை திமுகவுக்கு இருக்குன்ற. அது பெருந்தன்மை கிடையாது, பெருந்தன்மை அது பலவீனம். உங்கள் பெருந்தன்மை நான் ஏன் பெருந்தன்மைன்ற வார்த்தையை பயன்படுத்துறேன்? குஜராத் இனப்படுகொலைகளின் போது பிஜேபியோட இருந்த பெருந்தன்மை உங்கள் பெருந்தன்மை. குஜராத் இனப்படுகொலைகளின் பொழுது நரேந்திர மோடி அட் த மிட்ஸ்ட் ஆஃப் த கார்னேஜ் அஹமதாபாத்தில் என்டிஏ ஊர்வலம் நடத்தும் போது அதில் முன்னணியில் நடந்து சென்றவர்கள் பழனி மாணிக்கம், திமுக தலைவர்கள், வைகோ எல்லாம். பெருந்தன்மை என்பது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தைன்றீங்களா? பெரிய வார்த்தையில் அயோக்கியத்தனமான வார்த்தை. அது பச்சை பொய். பொய்க்கு ஒரு அளவு உண்டு. சார் நான் ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன்? என்னங்க பெருந்தன்மை? இல்ல நான் சொல்றேன் சார், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 96 சீட்டு வச்சுக்கிட்டு 2000 ஒரு அறம் சார்ந்த அரசியல், மாரல் பாலிட்டிக்ஸில் மொராலிட்டி கொஞ்சமாவது இருக்கணும். 96 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 22 சீட்டு துண்டு விழுது. வெளியிலேருந்து 36 காங்கிரஸும் 18 பாமகவும் கொடுக்குற ஆதரவில் 5 வருஷம் கலைஞர் கவர்மெண்ட் ரன் பண்ணார். உங்களோட பொலிட்டிக்கல் மொராலிட்டிக்கு அதுவே வந்து சரியான சான்று. சாணக்கியத்தனம் சார். சாணக்கியத்தனம் இல்லை, அது காங்கிரஸோட பலவீனம். முதல் 3 ஆண்டுகள் உங்களை நம்பி அவங்க இருந்தாங்க. அங்கே போய் நீங்கள் அதிகாரத்தில் இருப்பீங்க, ஆனால் இங்கே கொடுக்க மாட்டீங்க. அப்போ அந்த 36 இல்லைன்னா அன்னைக்கு கவர்மெண்ட்டே இல்லைங்க. அங்கே கவர்மெண்ட்டே இல்லை, அதையும் நான் ஒத்துக்கிறேன். எல்லாமே எங்களால் தான் நீ நின்றுதுன்னு சொல்றியா, அது ரொம்ப தவறான வார்த்தை. அவனால தான் நீ நின்ற. நான் தமிழ்நாட்டில் ஃபினிஷ்டுங்க காங்கிரஸ். 60 ஆண்டுகளாக ஒன்றுமே இல்லை, 3% தான் ஓட்டு. ஆனால் அந்த 3%லாம் நீங்கள் காலி. இதை புரிஞ்சுக்குவாங்க. சும்மா ஒன்றும் காங்கிரஸை திமுக சுமக்கலை. சுமக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த வார்த்தையை வச்சு நான் சொல்கிறேன். எஸ், சுமக்குதுங்க. சும்மா ஒன்றும் சுமக்கலை. சுமை கூட்டிகிட்டே போச்சுன்னா அதை ஏற்றுக்கணுமான்னு கேட்குறேன். இல்லைங்க, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ நடந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வந்தாலுமே கூட அவரோட கடைசி திரைப்படமான ஜனநாயகன் வெளிவராததுக்கு திமுகவும் பிஜேபி தான் மறைமுக கூட்டாளின்னு தாவேக்கா தொண்டர்கள் கீழே பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அதை வழிமொழிகிற வகையில இப்போ அம்மையா ஜோதிமணி எம்பி கூட பாருங்க பேசிக்கிட்டு இருக்க தருணத்துல இது வந்து சிபிஎஃப்சி வந்து கண்டிக்க வேண்டும், ஒன்றிய பாஜக அரசு இப்படி பழி வாங்குகிறதுன்ற தொழில பேசுறாங்க. இல்லைங்க, சம்பந்தம் கேள்வியை கேட்குறீங்க. இல்ல நான் ஏன் சம்மந்தப்படுத்துறேன்னு சொல்றேன். சிபிஎஃப்சிக்கு பிஜேபியை ஜோதிமணி காரணம் சொல்றதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க திமுகவை குறை சொன்னாதான் நீங்க என்ன கேட்கணும். இதுல எங்கிட்ட நீங்க கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நான் சொல்றேன் சார், சொல்ல வரேன். திமுக இதுல இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு கிடையாதுங்க. இது ரொம்ப தப்பான வாதம். இதுக்கும் நான் திமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது, அங்க நடக்கிறதுக்கும் விஜய்க்கும் வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அப்படி டிஎம்கே அகைன்ஸ்டாக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. டிஎம்கே அகைன்ஸ்ட் எங்க எடுத்தாங்க? பிஜேபிக்கு எதிராக சிபிஎஃப்சி கண்ட்ரோல்டு பேசி சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபிக்கு எதிராக ஜோதிமணி பேசுறாங்க. இதுல திமுக எங்க குறை சொன்னாங்க? விஜய் ஏன் ஜோதிமணி சப்போர்ட் பண்றாங்கன்னு கேளுங்க, அது லாஜிக். அதுதான் சார் லாஜிக். அதை கேளுங்க. எங்க ஜோதிமணி குறை சொன்னாங்க? உங்க கேள்வி மறைமுகமா அவங்களை குறை சொல்றாங்க சார். எங்க சொல்றாங்க சார்? அவங்க பிஜேபியை குறை சொல்றாங்க, திமுகவை எங்க குறை சொல்றாங்க சொல்லுங்க, எங்க இருக்கு? ஏன்னா திமுக பிஜேபி குறை சொல்லல. எங்க திமுக பிஜேபியை குறை சொல்லலன்றதுக்காக ஜோதிமணி திமுக பிஜேபியை குறை சொல்றதை திமுக குறை சொல்றது நீங்க இட்டு கட்டுறீங்க. உங்க இமேஜினேஷன், அதாவது வசதியா யோசிக்கிறது. அறிவில்லாத பேச்சு இது. ஜோதிமணி திமுகவை எங்க விமர்சனம் பண்ணாங்க? ஹர் அட்டாக் வாஸ் அகேன்ஸ்ட் த பிஜேபி. அது லாஜிக்கலி கரெக்ட். ஃபேக்சுவலி கரெக்டானு எனக்கு தெரியாது, லாஜிக்கலி கரெக்ட். சிபிஎஃப்சி ஜனநாயகன் படத்துக்கு வந்து பர்மிஷன் கொடுக்காம இருக்கிறதுக்கு திமுக காரணம் இல்லைன்னு நான் சொல்றேன். திமுக காரணம்னு சொன்னா அது லாஜிக்கே கிடையாது. என்கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது. லாஜிக்கலி கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு பேசி மோடி கவர்மெண்ட். எங்க ஸ்டாலினுக்கு என்ன சம்மந்தம் இல்லை? ஜோதிமணியும் அதை சொல்லலை. ஜோதிமணி திமுகவை குறை சொல்லலை, ஜோதிமணி பிஜேபி குறை சொல்றோம். திமுக ஏன் சைலண்டா இருக்குன்னு அவங்க நீங்க இது வந்து நீங்க வளைச்சு பேசுறீங்க, அதுக்கு அர்த்தமே இல்லை. இல்லாஜிக்கல் ஸ்பீச். ஓகே, காங்கிரஸ் வந்து இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவா பேசுது, வெளிப்படையா பேசுது. ஆமா, அவன் பாலிடிக்ஸ் ஏங்க பேசக்கூடாது? திமுக பட்டா போட்டு குத்துறாங்களா தமிழ்நாட்டை? இல்ல திமுக காங்கிரஸ் கொத்தடிமையா? தேர்தல் நேரத்தில் 15 நாள் தான் அந்த கூட்டணி. இந்த மாதிரி 4.5 வருஷம் வந்து இருந்ததே கிடையாது. பழக்கருப்பையா நேற்று சொன்ன ஒரு வார்த்தகம் தாங்க. நம்முடைய நண்பர் பழக்கருப்பையா சிறந்த பேச்சாளர், தமிழறிஞர். இந்த கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் திமுகவோட கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு மக்கள் விரோதிகளாக இருக்காங்க, திமுக அரசுக்கு எந்த அளவுக்கு ஒத்து ஊதுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. எல்லா விஷயத்திலையும் கூட்டணி கட்சின்ற காரணத்துக்காக ஏன் நீங்க தொண போறீங்க இந்த பாவத்துக்கு, இவங்க திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளுக்குன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஒத்து ஊதுறவங்க கூட விட்டு ஊதுவான், திமுக தோழமை கட்சிகள் விடாம ஊதுறாங்கன்னாரு. அதான் உண்மை. மக்களோட கோபம் திமுக விட திமுக தோழமை கட்சிகள் மேல இருக்கு. பிஜேபி எதிர்ப்பு அடிப்படையான விஷயங்க, அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, காம்ப்ரமைஸுக்கு இடமே இல்லை. ஆனா இங்க ஒரு அரசு இருக்கு, மாநில அரசு இருக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு, இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. திமுக காரனே தயங்குற விஷயத்துல இந்த கூட்டணி கட்சிகள் தான் போய் அங்க வந்து பழக்கருப்பியா பாஷையில சொன்னா ஒத்து ஊத்துறது, காவடி தூக்குறது, இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கா?
கடந்த காலங்கள் இப்படி இருந்ததே இல்லை. ஜெயலலிதாவோடையும் கலைஞரோடையும் கூட்டணியில் இருக்கும்போது அந்த தேர்தல் காலத்தில் 1 மாதம் இருப்பாங்க, அது முடிஞ்ச அடுத்த நாள் போராட்டத்தில் இருப்பாங்க. இன்னும் நல்லா போராடிங்க, என் காது கேட்கலையா, அப்போ தான் நான் எங்கள் ஆளுங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும், அதிகாரிகளை கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சிஐடி தோழர்கள் நடத்தின போராட்டங்கள்ல கலைஞர் வந்து அந்த தலைவர்கள்ட்ட சொன்னார். உங்ககிட்டையும் சொல்லியிருக்காங்க, என்கிட்டையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கடந்த காலங்களில் வந்து அவர் எப்படி வந்து தோழமை கட்சிகளை கலைஞர் கையாண்டான்றது. இன்னைக்கு அது இல்லை, இன்னைக்கு சுத்தமாக அது இல்லை. அவங்க தொழிற்சங்கங்கள் திமுக எதிராக போராடுதுங்க. சிபிஎம்ல இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் வெட்கமே இல்லாமல் தொலைக்காட்சிகளில் உட்காந்து திமுக காவடி தூக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் யார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்போ பழகரப்பையா சொல்றது கரெக்டு தான். ஒத்து ஊதுறவங்க கூட விட்டு விட்டு ஊதுவான், நீ விடாம ஊதுறன்னு. இது மக்கள் மத்தியில் இவர்கள் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய யதார்த்தம். சோ விஜய் சப்போர்ட் பண்ண உங்களுக்கு கேக்குறீங்க. இடைப்பாரே இல்ல ஏமராமன்னன், கெடுப்பார் இல்லான்னு கிடைங்க. விஜய் விஷயத்துல உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்குங்க. ஒரு அரசியல் கட்சின்ற முறையில் காங்கிரஸுக்கு திமுகவோட கருத்து விஜய் விஷயத்துல இருக்கணும் அவசியம் கிடையாது. அதுலயும் ஜோதிமணி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் சார்ஜ் பண்றாங்களே வழி அவங்க ஒன்றும் திமுக கவர்மெண்ட்டை சார்ஜ் பண்ணல. 2 தடவை எம்பியா இருக்காங்க. இதுக்கு சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா திமுக காரணம்னு சொல்ற அளவுக்கு ஜோதிமணிக்கு ஒன்றும் புத்தி கட்டு போல. விஜயை எந்த விஷயத்துல ஏன் ஆதரிச்சாலும் ஏன் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது? விஜய் வாழவே கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா? இன்னும் அது ஒன்று தான் சொல்லலை. திமுகவும் திமுகவை ஆதரிக்கக்கூடிய திமுக கைக்கூலிகளும் விஜய் ஏன் உயிரோடு இருக்காருன்னு இவனுங்க கேட்கல. அது கேட்டால் ரொம்ப கொச்சை ஆகிடும், இல்லை சட்ட ரீதியாக பிரச்சனை வரும்ன்ட்டு அது ஒன்றை மட்டும் இவனுங்க கேட்கல, மற்ற எல்லாத்தையும் கேட்டானுங்க. விஜய்க்கு மக்கள் ஓட்டு போட்டால் இருக்க போகிறாரு, இல்லைன்னா அவர் பாதையில் போக போகிறாரு. விஜய் விஷயத்தில் அது ஜனநாயகனாக இருந்தாலும் அல்லது விஜய் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் திமுக ஸ்டாண்டை தான் எல்லாரும் பேசணுன்றது எவ்வளவு அயோக்கியத்தனமானது. ஒருத்தன் எதிர்க்க முடியல, உங்களை ஏற்றியாமல் பேசணும். 91-96 கூட அராஜகத்தின் உச்சியில் ஜெயலலிதா இருக்கும்போது எதிர்கட்சிகள் வலுவாக இருந்தது, மீடியா வலுவாக இருந்தது. இன்னைக்கு 1000 குறை சொல்லலாம் நக்கீரன் பத்திரிகையை பற்றி, ஆனால் அன்னைக்கு அவங்க அப்படி போராடி இருக்காங்க ஜெயலலிதாவுக்கு எதிராக. 91, 96, 2001, 2006. இன்னைக்கு அந்த நக்கீரன் வேற நிலைமையில் இருக்கு, அது வேற. அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாவது இருந்தது, இன்னைக்கு ஒன்று கூட இல்லையா? ஆகவே இதை நீங்க வந்து எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ரிஃப்ட் எதை நோக்கி போகல. இந்த ரிஃப்ட் முதல்ல நீங்க ஆசைப்படுற மாதிரிலாம் இந்த கூட்டணி உடையாது. நான் அதுவும் ஆசைப்படல. நீங்க ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆசைப்படவே இல்லை. நீங்க ஆசைப்படுற மாதிரிலாம் இந்த கூட்டணி உடையாது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் தொடரும் தொடரும். அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்றது மக்கள் கிட்ட இருக்கு. அத்தனை பேச்சுங்களும் கூட 5 சீட்டு 10 சீட்டு வாங்குறதுக்கு காங்கிரஸ் நடத்துற ஒரு நாடகம், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைனாலும் அவங்க நீடிப்பாங்க. ஆட்சி அதிகாரத்தில் சத்தியமா ஸ்டாலின் பங்கு கொடுக்க மாட்டாரு. பங்கு கொடுக்கலன்னா அப்பயும் நீடிப்பாங்க. நாங்கள் எங்கேயும் போயிட மாட்டோம். இந்த கவுண்டமணி காமெடியில் வரும்ல அந்த மாதிரி இறுதியை எச்சரிக்கை அப்படின்னு நான் வந்துடுவேன் அப்படின்னு அந்த கதை தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. நாடகம் தான். அப்போ இது நாடகம்னா சும்மா மிரட்டி பார்க்குறது. ஏன்னா 25 சீட்டில் அவங்க கன்ஃபைன் பண்ணணும்னு பார்க்குறாங்க, கூட 5 சீட்டு வேணும், 30 சீட்டு. அதுக்கு தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. அதிகாரத்தில் பங்கு ஸ்டாலின் கொடுக்க மாட்டார்ன்றது உங்களையும் என்னையும் விட காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். காங்கிரஸ் இந்த மாதிரி நாடகங்கள் ஆடும். நீங்கள் தான் அவ்வளோ ரோசக்காரங்களாச்சு இல்லை திமுகவில், கட்டி விட்டு போங்களேன். காங்கிரஸ் வேணான்னு சொல்லுங்க சார். காங்கிரஸையே போய் எதுக்கு நோண்டுறீங்க? அவங்க தான் ஆர்எஸ்எஸ் குரல்ன்ற இல்லை, அப்புறம் எதுக்கு ஆர்எஸ்எஸ் குரல் நீ சேர்த்துக்கிற? நீங்கள் தானே சொன்னீங்க ஆர்எஸ்எஸ் குரல். ஆர்எஸ்எஸ் குரலை எழுப்பக்கூடிய ஒருவரை நீங்கள் ஏன் கூட்டணியில் வைத்துக் கொள்கிறீர்கள்? நீங்கள் தான் மக்கள் நல திட்டங்கள்லாம் நிறையா கொடுத்துட்டீங்கல்ல. உலகத்திலே இல்லாத மிகச்சிறந்த கவர்மெண்ட் நடக்குது இல்லையா? கைட்டு விட்டுரு காங்கிரஸை. தூக்கி சுமந்தாலும் அந்த கூட சேர்ந்து வழிகளையும் சுமக்கணும் திமுக. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உலகத்திலே மிக சிறந்த அரசு திராவிட மாடல் அரசை கொடுக்குறீங்க. இது வரைக்கும் யாருமே கொடுக்கல. உங்கள் ஸ்கீம்ஸை தான் ஃப்ரான்ஸில், கிரீஸ்லலாம், ஐரோப்பாலெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க உலகின் ஆகச்சிறந்த அரசு இது. வந்து ஒப்பாறு மிக்கார் இல்லாத அரசு. கூட்டணி கட்சிகளும் நிறையா நிலை வந்துவார்கள் இருக்காங்க. எதுக்கு இந்த காங்கிரஸ் 3% பிரச்சனை தான் பண்ணின்னு இருக்குது. அது ஆர்எஸ்எஸ் குரலில் வேறு பேசுது. கட்டி விட்ருங்களேன். பார்க்க நடக்கிறது நன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். பல விதமான கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமாக எளிமையாக யதார்த்தமாக உங்களை பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி அருள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.